இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இரவு நேர கேளிக்கை விடுதி மேற்கூரை சரிந்தது. 80க்கும் மேற்பட்டோர் பலி. டொமினிக்கன் குடியரசில் பரபரப்பு. கரபியன் தீவு நாடான டொமினிக்கன் குடியரசு தலைநகரான சாந்தோ டொமிங்கோவில் உள்ள பிரபல இரவு நேர கேளிக்கை விடுதி மேற்கூரை எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்ததில் 80க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். மேலும் 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெட் செட் நைட் கிளப் என்ற அந்த கேளிக்கை விடுதியின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்க மீட்பு பணியாளர்கள் தீவிரமாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்து நடந்த இரவு நேர கேளிக்கை விடுதியில் விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் உட்பட சில புகழ்பெற்ற நபர்களும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கக்கூடிய உயிர் பிழைத்தவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் மீட்பு பணியாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். டொமினிக்கன் குடியரசின் பிரபல பாடகர் ரபி பெரஸ் இடிபாடுகளில் சிக்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. 69 வயதுடைய அந்த மூத்த பாடகர் சம்பவம் நிகழும்போது அந்த கிளப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவசர கால செயல்பாட்டு மையத்தின் இயக்குநர் ஜுவான் மேனுவல் மெண்டஸ் கூறுகையில், பல்வேறு மருத்துவமனைகளுக்கு 134 ஆம்புலன்ஸ்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த பயங்கரமான கூரை சரிவுக்கான காரணம் தற்போது வரை கண்டறியப்படவில்லை. கட்டடத்தின் கூரை கட்டமைப்பு சரிந்ததற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. முதுபெரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தலை சிறந்த பேச்சாளருமான குமரி அனந்தன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. வயது மூப்பு காரணமாக நேற்று ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை இரவு அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டது. இலக்கிய செல்வர் என்று வர்ணிக்கப்பட்ட குமரி அனந்தன் முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் அண்ணனும் ஆவார். தமிழ்நாடு அரசின் தகைசால் விருது பெற்றவர் குமரி அனந்தன். குமரி அனந்தன் தமிழக சட்டமன்றத்திற்கு 5 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார். அத்துடன் 1977 ஆண்டு நாகர்கோவில் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கும் சென்றார். குமரி அனந்தன் மறைவுக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கடந்த 1987 ஆண்டு கோலாலம்பூரில் மலேசியா ஏற்று நடத்திய 6வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்த முக்கிய பேச்சாளர்களில் குமரி அனந்தனும் ஒருவர் ஆவார். மறைந்த மாய்கா தேசிய தலைவர் துன் எஸ். சாமிவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தலை சிறந்த 2 பேச்சாளர்கள் என்று பேராளர்களால் ஏகமனதாக வர்ணிக்கப்பட்டவர்கள் குமரி அனந்தன் மற்றும் கியாப்பே விஸ்வநாதன் ஆவர். குமரி அனந்தனின் நல்லுடல் இறுதி அஞ்சலிக்காக சாலி கிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் வைக்கப்பட்டு உள்ளது. பினாங்கு போலீஸ் தலைமையகத்தின் பாதுகாவல் அறையில் போலீஸ்காரர் ஒருவர் சொந்தமாக சூடுபட்டு காயமுற்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் தற்போது பல கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். கார்ப்பரல் அந்தஸ்திலான அந்த போலீஸ்காரர் பினாங்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தீவிர கண்காணிப்பு பிரிவான சிவப்பு பகுதி வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் 1960 ஆண்டு சுடும் ஆயுதம் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தவிர புலன் விசாரணையை பாதிக்கும் தன்மையிலான ஆரூடம் எதனையும் கூற வேண்டாம் என்று பொதுமக்களை டத்து ஹம்சா கேட்டுக் கொண்டார். இப்போ கம்போங் ராப்பாட்டில் ஒரு வீட்டில் 5 முறை பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் கடந்த மார்ச் 26 முதல் ஏப்ரல் 4 வரை 62 வயது மாது 5 போலீஸ் புகார்களை அளித்து இருப்பதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார்.
சம்பந்தப்பட்ட நபர் அந்த பெண்மணி வீட்டின் வேலியில் எச்சரிக்கை குறிப்பையும் ஒட்டிவிட்டு சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடன் விவகாரம் தொடர்பாக இந்த பெட்ரோல் தாக்குதல் நடந்துள்ளதாக நம்பப்படுகிறது என்று அவர் மேலும் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈப்போ மேருராயா அருகில் ஜாலான் மேரு பெஸ்தாரியில் வெட்டுக்கத்தி மற்றும் சமுராய் கத்தி ஆகியவற்றை ஏந்திக் கொண்டு கலவரம் விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 9 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 19க்கும் 41க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 9 பேரும் கடந்த திங்கட்கிழமை காலை 6:45 மணியளவில் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார். இந்த 9 பேர் கைது செய்யப்பட்டது மூலம் ஒரு வெள்ளை நிற BMW கார், கோல்ஃப் மட்டை, பூட்டுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்டேரிங் மற்றும் இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆயுதங்களை தாங்கி கும்பல் ஒன்று தன்னை தாக்கியதாக உள்ளூரை சேர்ந்த 36 வயது நபர் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 12:30 மணியளவில் அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏதுவாக தேடுதல் வேட்டை தொடங்கியதாக ACP அபாங் ஜைனால் தெரிவித்தார். சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பில் இந்த தாக்குதலும் கலவரமும் நடந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். உளவு தகவல் அடிப்படையில் கூட்டரசு சேமப்படையினரும் வனவிலங்கு தேசிய பூங்கா இலாக்காவினரும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் ஆடவர் ஒருவரிடம் இருந்து 91,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த FRU பிரிவினரும் ஜொஹூர் பர்ஹிலித்தான் இலாக்காவினரும் கடந்த திங்கட்கிழமை ஜொஹூர் பாரு, பண்டார் பாரு, காங்கார்புலாயில் உள்ள 2 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் பாதுகாக்கப்பட வேண்டிய பலதரப்பட்ட வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு 90,000 ரிங்கிட் ஆகும் என்று அரச மலேசிய போலீஸ் படையின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதி பிரிவு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட வனவிலங்குகளில் சருகுமான், முள்ளம்பன்றி போன்றவை அடங்கும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. காட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த விலங்கினங்களை சட்டவிரோத வர்த்தக நோக்கத்தில் வீட்டில் வைத்திருந்த குற்றத்திற்காக ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. வாகனமோட்டும் உரிமம் இன்றி சாலையில் வாகனத்தை செலுத்திய சீன நாட்டு பிரஜையிடம் இருந்து லெம்போகினி அவென்டடர் சொகுசு காரை சாலை போக்குவரத்து இலாக்காவான JPJ பறிமுதல் செய்தது. 2025 ஆண்டுக்கான ஹரிராயா ஒருங்கிணைந்த நடவடிக்கையை போலீசார் நேற்று கோலாலம்பூர் ஜாலான் பங்சாரில் மேற்கொண்ட போது சமூக வலைதள உள்ளடக்க கிரியேட்டரான 28 வயதுடைய அந்த சீன நாட்டு பிரஜை தடுத்து நிறுத்தப்பட்டார். கப்போங்கில் உள்ள ஓர் உணவகத்திற்கு சென்றுவிட்டு டமான்சரா ஹைட்ஸில் உள்ள வீட்டிற்கு தனது காதலியுடன் ஒய்யாரமாக திரும்பிக் கொண்டு இருந்த அந்த நபரை JPJ அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி அவரின் ஆவணங்களை சோதனையிட்டனர். அப்போது அந்த நபர் ஒரு சீன நாட்டு பிரஜை என்பது தெரிய வந்ததுடன் அவரிடம் வாகனமோட்டும் லைசென்ஸ் இல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த நபர் தடுக்கப்பட்டதுடன் அவரின் விலை உயர்ந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் மொத்தம் 1627 வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. 27 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச சாலை போக்குவரத்து இயக்குநர் ஹமிடி அடாம் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.